பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது எப்படின்ற பைபிள் ஸ்டடியில் உங்களை பார்க்கறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான லிட்ரேச்சரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது இலக்கிய நடைகள், அதில் இருக்கிற புக்ஸ் என்ன, எப்படி அதை நம்ம வாசிக்கணும், எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னு பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த வாரம் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான போதனைகளை புரிந்து கொள்வது எப்படி. ஸோ ஞான போதனைகளை புரிந்து கொள்வது எப்படி. வேதாகமத்தில் பழைய ஏற்பாடில் இது ஒரு முக்கியமான ஒரு லிட்ரரி ஜான்ராவாக இருக்குது. முக்கியமான இலக்கிய நடையுள்ள ஒரு புக்காக இருக்குது. ஸோ இது விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு நம்ம தமிழில் பார்க்குறோம். இது வந்து நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ஸில், இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு புக்கு ஞான போதனைகள் அப்படின்றது. ஸோ அதை நம்ம என்ன, அது எப்படி அவங்க அந்த நாட்களில் புரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுடைய எபிரேயர்கள் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை தவறான முறையில் தவறான கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்து நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், தவறாக புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இது நம்முடைய வாழ்க்கையில் தவறான அப்ளிகேஷனில் வந்து முடிஞ்சிடாது. தவறாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஞான போதனைகள் முக்கியமாக எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துறதுக்காக, அந்த ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் ஞான போதனைகள் சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்து 3 புக்ஸ் நம்ம வந்து இந்த ஞான போதனைகளில் பார்க்குறோம். 3 பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் இந்த ஞான போதனைகளுக்கு கீழே வருது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள், யோபு, பிரசங்கி, இந்த 3 புக்கும் ஞான போதனைகள் அப்படின்ற இந்த டைட்டிலுக்கு கீழே நம்ம பார்க்குறோம். ஸோ சில சங்கீதங்கள் கூட இந்த ஞான போதனைகள் கீழே வருது. நம்ம சங்கீதங்களை எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம அதில் உள்ள வகைகள் பார்த்தோம். அதில் ஒன்று வந்து ஞான சங்கீதங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஞான சங்கீதங்களில் வந்து இதுவும் வந்து அந்த சங்கீதங்களும் இந்த கேட்டகரியில் வரும். இதுதான் வந்து இந்த ஞான போதனைகள் இருக்கிற 3 புக்ஸ். இப்போ இந்த ஞான போதனைகளுடைய இயல்பு தன்மை என்ன, ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஞானம், விஸ்டம் சொல்கிறோமே, ஞானம்னா என்ன, பிப்ளிக்கலாக என்ன சொல்கிறாங்க, எதை ஞானம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக தெரிவை தெரிந்தெடுக்கும் ஆற்றல் தான் ஞானம். நமது வாழ்வில் தெய்வீக தெரிவை தெரிந்தெடுக்கும் ஆற்றல். ஸோ இப்போ நான் ஒருத்தங்களை நம்ம ஞானவான் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவங்கள எப்படி நம்ம ஞானவான் சொல்கிறோன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தெரிந்தெடுக்கிற காரியங்களில் தெய்வீகமான சாய்ஸஸ், அதாவது டிவைன் சாய்ஸஸ் அவங்களுடைய லைஃப்பில் அவங்க எடுக்கிறாங்க. அதற்குரிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது, எபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தான் என்னது, ஞானம் உள்ளவர்கள். ஸோ விஸ்டம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து காட்லி சாய்ஸஸை நம்ம வந்து எடுக்கிற எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு, எபிலிட்டி இருக்கிறது, அதுதான் விஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த விஸ்டமை நம்ம இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை வந்து பயன்படுத்தும் போது, செயல்படுத்தும் போது நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சாய்ஸஸை நம்ம எடுக்க முடியும். தெய்வீக தெரிவுகளை நம்ம தேர்ந்தெடுக்க நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த இதில் வந்து இந்த எபிசோடில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஞான போதனைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஞானம் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஞான இலக்கியங்கள் எப்படி தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. ஸோ தவறாக எப்படி பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த ஞான இலக்கியங்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னா, ஞான இலக்கியங்கள் கூறப்பட்ட செய்திகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக எடுத்து வாசித்தால் தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இதை வந்து எல்லா புக்ஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிக்கக்கூடாது, இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனம் எடுத்து நம்ம வாசிக்கக்கூடாது. அதே தான் இங்கேயும். நம்ம இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக எடுத்து நம்ம அங்கேருந்து இங்கேருந்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அதனுடைய ஓவரால் மெசேஜை, அந்த புக்கு என்ன சொல்ல வருது, அதனுடைய முக்கியமான கோர் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம தவறிடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த ஞான இலக்கியங்களில் இருக்கிற அந்த வசனங்களை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளை நம்ம அங்கே ஒன்று இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனமாக எடுத்து நம்ம பார்க்கக்கூடாது. ஹோலாக எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஞான இலக்கியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மற்றும் இலக்கிய நடைகளின் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. அதாவது இதில் நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடிக்கடி ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். அந்த வார்த்தையோ இல்லைன்னா இதனுடைய இலக்கிய நடையோ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம சில நேரங்களில் நம்ம புரிந்து கொள்றதுக்கு, தவறாக புரிந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால்,
நீதிமொழிகள் 14:7. நீதிமொழிகள் 14:7. இது என்ன வசனம் சொல்லுது? மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம வந்து மூடன், நம்முடைய வழக்கத்தின்படி நமக்கு தெரிஞ்சதுப்படி மூடன் அப்படின்னு சொன்னால், ஃபூல் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அறிவு கம்மியாக இருக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்க, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மூடன் அப்படின்னு நான் சொல்லுவோம். உடனே நம்ம என்ன 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 இந்த வசனத்தை மட்டும் நம்ம மூடன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமல் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம்? அப்போ வந்து அறிவு இல்லாமல் இந்த கொஞ்சம் ஞானம் கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை மென்டலி இல்லா இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, நம்ம அவங்க கூட அசோசியேட் ஆகக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு இந்த நீதிமொழி சொல்லுதா அப்படின்னு நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அது அதை சொல்லலை. என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல மூடன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம தெரியணும். இந்த நீதிமொழிகளில் அடிக்கடி வர்ற ஒரு வார்த்தை வந்து மூடன் அப்படின்றது. ஸோ இந்த மூடன்றது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் வந்து செல்ஃபிஷாக தனக்கு தானே சுயமாக வந்து ஒரு முடிவெடுத்து தேவன் இல்லாதபடி, தேவனுடைய அந்த அவருடைய வழிநடத்து இல்லாதபடி, அவருடைய ஞானம் இல்லாதபடி சுயமாக ஒரு மனுஷன் செல்ஃபிஷாக தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு எடுக்கிற ஒரு முடிவு எடுக்கிற ஒரு மனுஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மூடன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட போய் நம்ம வந்து அறிவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா தேவனுடைய ஞானம் அவன்கிட்ட இருக்காது. ஸோ நம்ம ஞானம்னா என்ன பார்த்தோம்? ஒரு தேவனுடைய தெய்வீக தெரிவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் தான் ஞானம் பார்த்தோம். ஸோ அவன்கிட்ட அப்படி ஒரு அந்த தெய்வீக தெரிவையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அறிவை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத தான் இது சொல்லுது. ஸோ அவங்க என்ன கடவுள் தேவன் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் மூடன் அப்படின்னு கூட சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவங்க தேவன் இல்லை, என்னால் நானே முடிவு எடுத்துப்பேன், கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறவங்க, அவங்கள தான் நம்ம மூடன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீங்கள் அறிவை தேடாதீங்க, அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் விலகிருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, நம்ம கொஞ்சம் ஞானம் கம்மியாக இருக்கிறவங்க, மென்டலி இல்லா இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம பழகக்கூடாது அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லலை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கும், அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம தவறாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது கரெக்டாக அந்த மீனிங் தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? தவறான ஒரு அர்த்தத்தை நம்ம இந்த வசனங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால் நம்ம அதை கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை பார்க்குறோம். மூணாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான இலக்கியங்களை முழுமையாக பார்க்காவிட்டால் அதன் கருத்தை தவற விட வாய்ப்பு உள்ளது. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அங்கொன்று இங்கொன்று பார்க்கக்கூடாதுன்ன மாதிரி தான் அதை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் யோபுல உள்ள ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோபு 15:20 அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்படுகிறான், பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்படுகிறது. ஸோ இந்த வசனத்தை நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எடுத்துப்போம்? இந்த வசனத்தை மட்டும் எடுத்தோம்னா, துன்மார்க்கன் பாவம் செய்து துன்மார்க்கமாக வாழ்கிறவங்க லைஃப் ஃபுல்லாக துன்பத்தை தான் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது. என்ன இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் யோபுவும் அப்படி சொல்லலை, யோபுடைய புத்தகம் அப்படி சொல்லவே இல்லை, யாருமே அப்படி சொல்லலை. இப்போ நம்மளே இந்த உலக வழக்கங்களை பார்த்தோம் அப்படின்னா, துன்மார்க்கமாக இருக்கிறவங்க வந்து துன்பத்தை அனுபவிக்கிறாங்களா, அவங்க சந்தோஷமா இல்லையா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. இப்போ நம்ம இந்த வசனத்தை வந்து எதில் இருக்குது, கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். நம்ம பார்த்துருக்கோம்ல, முன்னாடி இருக்கிற வசனங்கள் பின்னாடி இருக்கிற வசனங்கள் சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ இதை பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது யார் சொன்ன வார்த்தைகள்? இது வந்து யோபுவினுடைய சிநேகிதனாகிய எலிபாஸ் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அவருடைய டயலாக் கீழே இது எல்லாமே வருது. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யோபு கிட்ட, நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிற, அப்போ உனக்கு நீ என்ன பண்ணியிருக்கோ, நீ துன்மார்க்கமாக ஏதோ பண்ணியிருக்கிற, நீ பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் உன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் தேவன் வந்து யோபு கிட்டேயோ அவருடைய சிநேகிதர்கிட்டையும் பேசும்போது அப்படிலாம் இல்லை, தேவன் வந்து துன்மார்க்கமாக இருக்கிறதுனால தான் வந்து தேவன் வந்து தண்டிப்பார் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்கள்ட்ட சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வசனத்தை தனியாக எடுத்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த புக்கு ஃபுல்லாக அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரியாமல் போயிட்டோம் அப்படின்னா இதனுடைய முக்கியமான கருத்தை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கவனமாக நம்ம முழுமையாக அந்த ஒரு வசனத்தை எடுக்கிறோமா, அதில் அது என்ன கான்டெக்ஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க, எதனால இந்த வசனத்தை இங்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாசிக்கும் போது நம்ம கரெக்டாக நம்ம இந்த அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற போதனைகளை நம்ம கடைபிடிக்கலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஞான இலக்கியங்களை எப்படி நம்ம தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது கீழே பார்க்குறோம். முதலாவது என்னது, அங்கொன்று இங்கொன்றுமா நம்ம வாசிக்கும் போது அதை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அதிகமான பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம அர்த்தத்தை தவறாக புரிந்து கொள்ளும் போது நம்ம ஞான இலக்கியங்களை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. மூணாவது, முழுமையாக நம்ம பார்க்கலன்னா அதன் கருத்தை தவற விட வாய்ப்புள்ளது. இதுதான் நம்ம
இது 3 தான் நம்ம இந்த ஹெட்டிங் கீழ பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து யார் ஞானவான்? ஹூ இஸ் வைஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஞானம் சொல்றோம். யார் அப்போ ஞானவானா இருக்கிறவங்க? ஞானம் இருக்கிறவங்க மட்டும் தான் ஞானவானா இருக்கிறவங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஞானவான் ஞானம்னா என்னது? ஒருத்தருக்கு இருக்கிற அந்த ஆற்றல், தெய்வீகமான தெரிவை தெரிந்தெடுக்கிறதுக்குரிய ஆற்றல் தான் ஞானம். ஸோ அந்த ஆற்றல் இருக்கிற ஒரு மனுஷனை தான் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா ஞானவான் அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் அப்படிங்கிறது தியரட்டிக்கலா இல்லை. தியரட்டிக்கல்னா என்னன்னா, ஓகே நான் ஞானத்தை படித்து அதை வந்து அது என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இல்லை. அதை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறது தான் ஞானம். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அப்படின்னா அதை நான் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தினா தான் நான் ஞானம் உள்ளவன். அதை பற்றி தெரிஞ்சதுக்கான பிரயோஜனம் இருக்குது. அதே தான் இதுவும். ஸோ எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி நான் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம், ஆனால் அதை நான் என் லைஃப்பில் அப்ளைவே பண்ணல, நான் அதை என்னோடய வாழ்க்கையில் நடைமுறையே படுத்தலை அப்படின்னா அது இருக்கிறது தெரிஞ்சு வச்சது என்னது? வேஸ்ட். அதே தான் இந்த ஞானம். ஸோ ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தாங்க தெரிஞ்ச காரியங்களை அதை என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக தங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஞானம் உள்ளவர்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்நாள் ஒரு 80 வருஷம் 90 வருஷம் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்த முடிவுகள், அவங்க என்னென்ன காரியங்களை தெரிவு செஞ்சு அவங்க வாழ்க்கையில் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாலே அவங்க ஞானவானா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என் வாழ்க்கையில் நான் இப்போ ஒரு 20+ இயர்ஸ் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன சாய்ஸஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து நான் என்னென்ன தவறான காரியங்கள் சாய்ஸஸ் தான் நிறைய நான் முடிவுகளை எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் இப்போ வந்து ஞானமான பர்சன் கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய தெரிஞ்ச காரியங்களை நான் பயன்படுத்தி கரெக்டான சாய்ஸஸ், சரியான ஒரு தெரிந்தெடுத்தல்களை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு ஞானம் உள்ளவன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஞான போதனைகள் அப்படிங்கிறது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய இதில் மட்டும் இல்லை, இஸ்ரவேலர்கள் அல்லாத அவங்கள பக்கத்து சுற்றி இருந்த தேசங்களில் இருந்த ஜனங்களுக்கும் கிட்டேயும் வந்து இந்த ஞான போதனைகள் அப்படிங்கிற நிறைய வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து குட் சாய்ஸஸ், அதாவது நல்ல முடிவுகள் தெரிவை எடுக்கிறது தான் வந்து ஒரு மனுஷனுடைய முக்கியமான கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவு அதான் முக்கியமான ஒரு வாழ்க்கையின் இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பிப்ளிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் ஞான போதனைகளும் அதே தான். ஒரு மனுஷன் வந்து நல்ல சாய்ஸஸை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது யாருடைய உதவியோடு எடுக்கணும் அப்படின்னா தேவனுடைய உதவியோடு. தேவன் நம்மோடு இருக்கும்போது தான் நம்ம நல்ல சாய்ஸஸை எடுத்து நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லுது. இப்போ நம்ம ப்ராவர்ப்ஸ் 9:10 நீதிமொழிகள் 9:10 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு. ஸோ நமக்கு எப்படி இந்த ஞானம் கிடைக்கும்? நம்ம அந்த ஆற்றல் எப்படி கிடைக்கும்? நமக்கு தேவனுக்கு பயப்படுறதன் மூலமாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்றதன் மூலமாக தான் நம்ம இந்த ஞானமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ சாய்ஸஸ் எடுக்கிறதுக்கு தெரிவுகளை செய்கிறதுக்கு நமக்கு ஞானத்தை தேவன் தராரு. அது இல்லாமல் தேவனுடைய உதவி இல்லாமல் எடுக்கிற எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் அது ஞானமான முடிவுகள் இருக்காது, நல்ல முடிவுகளாக இருக்காது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ வந்து எப்படி நமக்கு வந்து ஆற்றல் இருக்கும்? ஞானமாக முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஆற்றல் இருந்தால் தான் நம்ம ஞானவான் அப்படிங்கலாம் பார்த்தோம். இப்போ அந்த ஞானமான முடிவுகள் எடுக்கிறது, ஞானத்தை எங்கேருந்து நான் கற்றுக்கொள்வது இப்படிப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசிரியர்கள் இருந்தாங்க, ஞானத்தை போதிக்கிறவர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தங்களுடைய வீடுகளில் இந்த யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்கள்ட்ட படிக்க வரவங்களுக்கு ஞானத்தை குறித்து போதிச்சாங்க. நீங்கள் வந்து எப்படி ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய காரியங்களை குறித்து அவங்க டீச் பண்ணாங்க. இவங்களை வந்து ஞானவான்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க, வைஸ் மென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து கவுன்சிலராக அவங்களுக்கு இருந்திருக்காங்க. போதிக்கிறவங்களா மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்குறவங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவங்க வந்து வாழணும், எப்படி நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான நல்ல கவுன்சிலராக கூட இருந்திருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகள் வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும், நல்ல ஞானவான்களாக வரணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா, தங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஞானத்தை போதிக்கிற டீச்சர்ஸ் கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் மாதிரி அவங்கள நடத்தி அவங்களுக்கு வந்து தங்க கிட்ட இருக்கிற ஞானத்தை அவங்களுக்கும் கொடுப்பாங்களாம், சொல்லி கொடுப்பாங்களாம். அப்போ வந்து இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகளை நிறைய இடத்துல வந்து என் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என் பிள்ளைகளை அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானத்தை போதிக்கிற அவங்களுடைய டீச்சர் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட
பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய பிள்ளையாக நினச்சி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது, டீச் பண்ணுறதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இது எல்லாம் நம்ம பார்க்குறோம். டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஞானத்தை போதிச்சாங்க, ஞானம் எல்லாருக்கும் கிடச்சிது. ஆனால் அந்த ஞானத்தை கிடச்சதுனால அவங்க சரியான சாய்ஸஸை எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஞானம் இருந்துச்சு, ஆனால் அதை என்ன பண்ணாங்கன்னா தவறான வழியிலையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டெசிஷன் மேக் பண்ணுற அந்த சரியாக தெரிந்தெடுத்துக்கிற ஞானம் இருந்தது, ஆற்றல் இருந்தது, ஆனால் அதை அவங்க சரியான வகையில் பயன்படுத்தலை. ஸோ நம்ம தேவனுக்கு பயந்து நம்ம கரெக்டாக நம்ம ஞானத்தை உபயோகித்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். அதே நேரத்தில் அதை நம்ம தவறாக பயன்படுத்தும் போது தவறான காரியத்தில் முடிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோனதாப் அப்படின்ற ஒருத்தரை வந்து நம்ம பைபிளில் வாசிப்போம். யார் அப்படின்னா இவர் தாவீதினுடைய மந்திரியாக இருந்தார் சபையில். இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா அம்னோன் அப்படிங்கிறத கூட பார்த்தோம். இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் ஞானவானாக இருந்தார், ஆனால் அவனுக்கு என்ன பண்ணார், தவறான ஒரு அட்வைஸை கொடுத்ததுனால அதனால என்ன முடிவு வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் தீமையாக அந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னு பார்க்குறோம். சாலமோன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அவரை மாதிரி ஞானமான இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவருக்கு முன்னாடியும் இல்லை, அவருக்கு பின்னாடியும் இல்லை. ஆனால் அவ்வளோ ஞானம் இருந்து அவர் என்ன பண்ணாரு, கடைசியில் வழி விலகி போகிற நிலைமையாயிடுச்சு. தேவனை விட்டு விலகி தவறான முடிவுகள் எடுத்தார். ஸோ ஞானம் இருக்கு, தேவன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். நீங்கள் வந்து என்னுடைய வழியில் நடந்து நீங்கள் இந்த மாதிரி சாய்ஸஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கையிலையும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காரு. நம்மக்கிட்ட ஆற்றல் இருக்கலாம், தேவனுக்கு பயந்து இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அந்த ஞானத்தை கரெக்டாக டெசிஷன் எடுக்கிற ஆற்றல் இருக்கும்ல. நம்மக்கிட்ட ஞானத்தை கரெக்டாக எடுக்கிற ஞானம் இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும், சரியான விதத்தில் அதை பயன்படுத்தணும். இல்லைனா இந்த மாதிரி தவறான தீமையான காரியங்கள்ல அது கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ தேவனை கொண்டு நம்ம எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது சரியான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம 3 புக்ஸ் நம்ம பார்த்தோம்ல. என்னென்ன புக்ஸ்லாம்? நீதிமொழிகள், யோபு, பிரசங்கி. இந்த 3 தான் ஞான போதனைகள் அதிகமாக இருக்கிற புக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு புக்கை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீதிமொழிகளில் ஞானம் அப்படிங்கிற டைட்டிலில் ஃபஸ்ட்டு நீதிமொழிகளை குறித்து பார்க்க போகிறோம். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக நிறைய என்ன காரியம் இருக்குன்னா சரியான தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானங்களை அதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற நிறைய போதனைகளை கொடுத்துருக்குறாங்க நீதிமொழிகள். என்னது, நம்முடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்கிற போதனைகள் நிறைய நீதிமொழிகளில் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. ஸோ சரியான முடிவுகள் எடுக்கிறது, தீர்மானங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய தினம் அனுதின வாழ்க்கையில் நம்முடைய நடத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு டீச் பண்ணுற நிறைய போதனைகள் இதில் இருக்குது. சரியான தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற உதவி செய்கிற போதனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனுதின வாழ்க்கையில் டெய்லி ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தணும், நம்முடைய பழக்க வழக்கங்களில் நம்முடைய நடத்தைகளை, இந்த ஞானத்தை, இந்த போதனைகளை செயல்படுத்தணும் எப்படி அப்படிங்கிறத குறித்தும் நிறைய நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ஒரு வித்தியாசம், ரெண்டு வகையான பீப்புளை கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க வந்து ஞானமுள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறவங்க, இன்னொன்று ஞானம் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறவங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஞானமுள்ள ஒருத்தர் ஞானமுள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறாருன்னா அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாராம், புவர் பீப்புள் மேலே, ஏழைகள் மேலே கரிசனை உள்ளவராக இருப்பார். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கவர்மெண்ட் லீடர்ஸ், அதாவது தங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரத்திற்கு மரியாதை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஒழுக்கமான முறையில் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பேரண்ட்டாக இருப்பாங்க. பிள்ளைகள் ஞானமுள்ள வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா தங்களுடைய பெற்றோருக்கு மரியாதை செய்கிற பிள்ளைங்களா, அவங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்க தான் எப்படின்னா ஞானமுள்ள வாழ்க்கையை தெரிந்தெடுத்து வாழ்கிறவங்க. இப்போ ஞானமில்லாத வாழ்க்கையை தெரிந்தெடுத்து வாழ்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல குற்றங்கள் நிறைய, தீமையான காரியங்கள் நிறைய இருக்கும். தவறான சத்தியங்கள், ப்ராமிஸ் பண்ணுறது, வாக்கு கொடுக்கறது, தவறான வாக்கு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. சோம்பேறிகளாக இருக்கிறவங்க, ஞானம் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவங்க. உண்மை இல்லாமல் டிஸ்ஆனஸ்டாக இருக்கிறவங்க, ஞானம் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறவங்க. கடைசியாக தங்களுடைய வாழ்க்கையில் சுத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறவங்க, ஞானமில்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறவங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம், இப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஞானம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, ஞானம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றதையும் நம்ம நீதிமொழிகளை நம்ம நிறைய பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த நீதிமொழிகளை நம்ம வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து வாசிக்கக்கூடாது. நம்ம பழமொழிகள் நமக்கு தெரியும்ல,
ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து என்ன அதில் இருக்கிற வார்த்தைகள் வந்து சில நேரம் புரியறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீதிமொழிகள் கூட பழமொழிகள் மாதிரி தான். அதை வந்து ஆனால் என்னென்னா ஞானமான போதனைகள் இருக்கிறது இதில். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதா, தனித்தனியாக எடுத்து வாசிக்கக்கூடாது. இப்போ ஒரு ஹெட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இதை பற்றி இப்போ ஏழைகளுக்கு உதவி செய்கிறது அப்படின்னா ஒரு நீதிமொழி மட்டும் இருக்காது. அதே மாதிரி நிறைய நீதிமொழிகள் வந்து அந்த நம்ம புக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம எடுத்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது அதை பற்றின ஃபுல்லான ஐடியா நமக்கு கிடைக்கும். ஒன்றை மட்டும் எடுத்து நம்ம வாசிக்கக்கூடாது, அதை கலெக்ஷனாக நம்ம எடுத்து நம்ம ரீட் பண்ணணும், ஹோல் புக்காக நம்ம எடுத்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீதிமொழிகள் 21:22. நீதிமொழிகள் 21:22 இதை வாசிக்கலாமா? பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து சிம்பாலிக்காக பேசுகிறாங்க, அடையாளமாக உருவகமாக பேசுகிறாங்க, டைரெக்டாக இதை சொல்லலை. இது வந்து ஒரு பலவானுடைய பட்டணத்தின் மதிலை வந்து அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் அந்த இருக்குல்ல, அவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸை விட முக்கியமானது பவர்ஃபுல்லானது ஞானம் அப்படிங்கிறத தான் இந்த வசனம் வந்து சொல்ல வருது. ஸோ அந்த ஞானத்தினுடைய முக்கியத்துவம், அது ஞானம் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ நல்ல, அது நமக்கு எவ்வளோ நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய வசனங்கள் வந்து ப்ராவப்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், நீதிமொழிகள் ஃபுல்லாக நிறைய வசனங்கள் ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை வாசிக்கும் போது நம்ம ஓகே இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஞானத்தினுடைய முக்கியத்துவம்னா இதுதான் எவ்வளோ வல்லமை உள்ளது, பவர்ஃபுல்லானது ஞானம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம தனியாக எடுத்து வாசிக்கக்கூடாது, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வசனங்கள் எங்கெங்கே இருக்குது நீதிமொழி அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நீதிமொழிகள்லேயே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீதிமொழிகள் இப்போ சொல்லப்பட்டது இல்லைல்ல, இது ரொம்ப பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அப்போ இருந்த காலகட்டங்கள் வேறு, அப்போ இருந்த பழக்க வழக்கங்கள் அது வேறு. இது வந்து எபிரேய மக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறையாக இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்த ராஜாக்கள், அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதை எடுத்து நம்முடைய லைஃப்பில் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட வரலாம். நிறைய இது நமக்கு வந்து இப்போ வந்து அது அப்ளை ஆகாத மாதிரி, இப்போ இருக்கிறதுக்கு கனெக்ஷனே இல்லாத மாதிரி தோணலாம். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மீனிங் எடுத்துக்கணும், அர்த்தத்தை நம்ம வந்து எடுத்து இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கிற நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 22:11 இதில் என்ன போட்டிருக்குன்னா, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். ஸோ இதில் என்ன, ராஜா வந்து சிநேகிதன் ஆவான்னு போட்டிருக்கு. ஆனால் நமக்கு இப்போ கிங் எதுவுமே கிடையாது, அதனால இது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் அவங்களுக்கு அதிகாரிகளாக இருந்தாங்க. இப்போ நமக்கு யார் இருக்கிறாங்க, நமக்கு வந்து தலைவர்கள், நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, கலெக்டர் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டோம், லோக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரசிடென்ட், அப்படி நிறைய தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து நம்ம மரியாதை செய்யணும், அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து பாசிட்டிவான இம்ப்ரெஷன், அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மதிப்புள்ளவங்களா, பேர் எடுக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்களுக்கு பொருந்துறது நமக்கு பொருந்தாமல் இருக்கும். ஆனால் அதுலேருந்து என்ன கருத்தோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதே சூழ்நிலை நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த கருத்தை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அர்த்தத்தை நம்ம வியாக்கியானம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து நீதிமொழிகளில் ஞானத்தை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் செகண்ட் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்டம் இன் ஜாப், யோபுவில் ஞானம், அது எப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா இலக்கியங்களையும் ரொம்ப கிரேட்டஸ்டானது வந்து யோபு புக் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப கிரேட்டஸ்டான இலக்கிய நடை உள்ள புக் வந்து யோபு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு இலக்கியமான ஒரு புக்காக அந்த யோபு, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த புக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யோபுவில் வந்து என்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டயலாக், அதாவது உரையாடல், அந்த மாதிரி இந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. யாருக்கும் நடக்கிற உரையாடல்னா யோபுவுக்கும் அவருடைய சிநேகிதர்கள் எதற்கு வராங்க, அவரை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக வராங்க. கடைசியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் வந்து மனமடி வைக்கிறாங்க. அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆறுதல் சொல்கிறவங்களாம் நம்ம இருக்கவும் கூடாது. ஸோ இதில் 4 பேர் இருக்காங்க. 3 பேர் ஃபஸ்ட்டு வராங்க. யாரெல்லாம்னா, பில்தாத், சோப்பார்,
எலிபாஸ் பார்க்குறோம். கடைசியா எலிஹூவும் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் இங்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு. ஸோ இதுல வந்து நம்ம இதுல நம்ம முக்கியமா பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, யோபுவை வாசிக்கும் போது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்னா, ஓகே இந்த வசனத்துல யார் பேசுறாங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, எலிபாஸ் பேசுற அந்த எக்ஸாம்பிள். ஸோ அதை ஒரு வசனத்தை பார்க்குறோன்னா, நான் இப்போ வாசிக்கிற இடத்துல யார் பேசிட்டு இருக்காங்க, யோபு பேசுறாங்களா இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசினாங்க அப்படின்னா, அவங்க யோபு வந்து அவங்க துன்மார்க்கனுக்கு இப்படி தான் நடக்கும், பாவம் செய்தவங்களை தேவன் தண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. யோபு எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பேசியிருப்பாருன்னா, நான் ஒரு வேளை தப்பு செஞ்சுட்டேன், நான் நீதிமானாக தானே இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு கொஸ்டின் கேட்குற நிறைய காரியங்களை நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி 4 பேரும் சேர்ந்து உரையாடுகிற நடையில் வந்து இந்த யோபுவை எழுதிக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் யோபு புக்கில் இருந்து. ஆனால் இதில் உள்ள முக்கியமான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், ஒருவேளை நம்ம கடினமான பாதை வழியாக கடந்து போகலாம். இது எதுவுமே தேவன் வந்து நம்ம பாவங்களுக்காக தான் இப்படி அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நம்ம பாவம் செய்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் அப்படின்ட்டு நம்ம எடுக்கவே கூடாது. இது எல்லாத்தையும் தேவன் தான் எனக்கு வந்து என்னை சோதிக்கிறாரு அப்படிங்கிறதாவும் எடுக்கக்கூடாது. ஆனால் கடைசியில் தேவன் வந்து எல்லாத்தையுமே நன்மையாக தான் மாற்றுவார். நம்மக்கிட்ட நம்மளை வந்து புடமிடுவார், நம்ம இன்னும் உருவாக்குறதுக்காக கூட இந்த பாடுகள் வந்திருக்கலாம். ஸோ பாவத்தினால தான் இது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம போய் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஏதாவது பாவம் செய்திருப்பீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக அதில் ஞானமாக நம்ம நடந்துக்கணும். ஸோ தேவனுடைய வழிகளை நம்ம ஆராய்ந்து முடியவே முடியாது, அவருடைய ஞானத்தை நம்ம அறியவே முடியாது. அந்த கடைசி 4 அதிகாரங்களை பார்த்தோம்னா, தேவன் யோபு கிட்ட அப்படியே சீரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாரு, வரிசையாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. ஸோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. நான் பாவம் செய்ததுனால தான் எனக்கு இந்த இது வந்ததா, இல்லை ஏன் எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தது, ஏன் எனக்கு லைஃப் வந்து இவ்வளோ அன்ஃபேராக இருக்குது அப்படின்றத கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியாது, நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. தேவனுடைய ஞானத்துக்கு நம்ம ஞானம் ஈடாகவே ஆகாது. ஸோ அது எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இந்த யோபு புக்லேருந்து வாசிக்கலாம். ஸோ யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, உடனே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, இவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. புதிய ஏற்பாடில் கூட நம்ம பார்க்கும்போது இயேசுவின் சீஷர்கள் வந்து ஒரு குருடன் வராரு, அவரை பார்த்து கேட்குறாங்க, ரபி இது இவன் செய்த பாவமா இல்லை அவனுடைய பெற்றோர் செய்த பாவமான்னு சொல்லிட்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பாவம் கிடையாது, தேவனுடைய மகிமைக்காக இவன் இப்படி இந்த காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவன் வந்து அவருடைய வேஸ் வந்து நமக்கு அறிய முடியாதது, ஆராய்ந்து முடியாதது, அவருடைய ஞானம் வந்து நம்மளால் கிராஸ் பண்ண முடியாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை நம்ம யோபுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். 3வது பிரசங்கி, விஸ்டம் இன் எக்லீசியாஸ்டஸ், பிரசங்கியில் ஞானம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ யோபு வந்து உரையாடலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம்ல. ஆனால் இந்த பிரசங்கி வந்து எப்படின்னா தனக்கு தானே பேசுறது, மோனோலாகாக இருக்குது. பிரசங்கி மட்டும் இந்த காரியங்களை பேசிகிட்டு இருக்கிறதா பார்க்குறோம். இப்போ பிரசங்கி புக்கை ரீட் பண்ணோம், கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணோம் அப்படின்னா, சும்மா வாசிச்சுட்டே போனோம்னா நமக்கு ரொம்ப தெரியாது. பட் நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணோம்னா நமக்கே நிறைய கேள்விகள் வரும். இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, ஏன் இப்படி சொல்லியிருக்காரு, இங்கே எப்படி சொன்னார், இங்கே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரலாம் நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது. ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் எழுதினாரு, நம்ம வந்து சாலமோன் எழுதினாரு. எந்த மாதிரியான நேரத்தில் எழுதினாருன்னா, அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஞானத்தை கொடுத்தாரு, செல்வத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் தவறான முறையில் அவர் வந்து கடைசியில் அதை கொண்டு போய் வாழ்க்கையை தேவனை விட்டு பின்வாங்கி போய் எல்லாம் விரக்தியாக ஆனதுக்கு அப்புறமா எழுதுகிற அவருக்கு திரும்ப ஞானம் வந்து எழுதுறது தான் இந்த பிரசங்கினாலே பிரசங்கம். ஸோ பிரசங்கியம் அது வந்து வாக்கியங்களை சொல்கிறாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர்ற வேர்டு வந்து மாயைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாயை அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூவில் உள்ள வேர்டு வந்து ஹெவல், HEVEL, ஹெவல் அப்படிங்கிறது. ஹெவல்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, அது மீனிங்லெஸ், அதாவது மாயை அப்படிங்கிற மீனிங் வராது. ஹெவல் அப்படிங்கிறதுக்கு நீராவி, வேப்பர், இல்லைன்னா பிரெத் ஆஃப் ஏர், அதாவது சுவாசம் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்க முடியாது, டக்குன்னு போயிடும். நீராவி வந்து என்ன நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுறாரு. ஸோ எல்லா விதமான செல்வங்கள் இருக்கலாம், என்ன விதமான நமக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அது எல்லாம் கடைசியில் உலக பிரகாரமாக நம்ம செலவு பண்ணிட்டோம், அது உலக பிரகாரமாக நம்ம அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, கடைசி நம்ம வாழ்க்கை வந்து எப்படி ஆயிரும், ஒரு விரக்தியில் முடிஞ்சு நம்ம கடைசி சிச்சுவேஷனில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற நேரம் நம்ம தேவன்கிட்ட வந்து அவர்கிட்ட உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடன்படிக்கையின் ரிலேஷன்ஷிப்பை ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வருவோம். அதில் தான் நமக்கு உண்மையான அந்த இது கிடைக்கும், மீனிங் கிடைக்குது அப்படிங்கிறத தான் இதில் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம
ரீட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உலகத்தில் தேவன் நமக்கு நிறைய செல்வங்களை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பாரு. எல்லாமே என்ன பண்ணால் ஒரு நாள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது, மறைந்து போகக்கூடியது. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்கிற நாட்களில் தேவனுடைய உதவியோடு அந்த ஞானத்தோடு நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணணும். நம்ம அதை மகிழ்ச்சியோடு நம்ம சந்தோஷத்தோடு அதை அனுபவிக்கணும். எப்படி? தேவனுடைய உதவியோடு அவர் கொடுத்த ஞானத்தை வைத்து நம்ம அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. ஸோ நம்ம தேவனுக்கு செல்வத்தை கொடுத்தா அதை வந்து தவறு அப்படிலாம் கிடையாது. அவர் நமக்கு வந்து ஞானத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ஞானத்தோடு மகிழ்ச்சியாக நம்ம அதை அனுபவிக்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. மற்ற புக்ஸில் நம்ம பார்த்த மாதிரி இதையும் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு வசனத்தை எடுத்து ஒரு லைன் எடுத்தோ நம்ம வந்து அதை கான்டெக்ட்லேருந்து பிரித்து எடுத்துருக்கூடாது. அதாவது எழுதப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம தவறாக எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம், அர்த்தத்தை கொடுத்து வியாக்கியானம் பண்ணி நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், கான்டெக்ஸ்டோடு வாசிங்க. ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணால் நம்ம பிரசங்கி என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஸோ கடைசியாக நம்ம வந்து பிரசங்கி 12வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க போகிறோம். பிரசங்கி 12-13-14. இதுதான் இந்த 2 வசனத்தில் தான் பிரசங்கியோடைய மொத்த மெசேஜும் அவர் எழுதிடுறாரு. கரெக்டாக க்ரக்ஸ் ஆஃப் த மெசேஜ் சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாங்க, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஸோ என்ன சொல்கிறாரு, காரியத்தினுடைய கடைத்தொகை தேவனுக்கு பயந்துருங்க. ஸோ ஃபியர் ஆஃப் காட், இதுதான் விஸ்டம் லிட்ரேச்சர் நமக்கு டீச் பண்ணுது. தேவனுக்கு பயந்துருங்க. தேவனுக்கு பயந்து இருக்கும்போது நம்ம ஞானமாக நடப்போம், அவருக்கு கீழ்ப்படி நடக்கும்போது ஞானமாக நடப்போம், வாழ்க்கையில் நம்ம ஞானமான டெசிஷன்ஸ் எடுப்போம். நமக்கு தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த ஞான போதனைகள் வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ 3 புக்ஸ் பார்த்தோம், நீதிமொழிகள், யோபு, பிரசங்கி. இந்த 3லையும் எப்படி ஞான போதனைகள் எழுதியிருக்கிறாங்க, அது என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குது, நம்ம அதை எப்படி வாசிக்கணும், நம்ம என்ன எடுத்துக்கணுன்றதை கற்றுக்கொண்டோம். ஸோ அந்த ஞான போதனைகள் இனிமேல் இந்த புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணும்போது நம்ம இன்றைக்கி கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சு நீங்கள் ரீட் பண்ணி அதனுடைய முழு எசன்ஸையும் நீங்கள் புரிஞ்சு நீங்கள் வாசிப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு புக் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸோ நம்ம இப்போ ஜெபித்த இந்த செஷனை நம்ம நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலையும் நாங்கள் இந்த சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது எப்படி அப்படின்ட்டு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. அதில் குறிப்பாக எனக்கு ஞான போதனைகளே நாங்கள் எப்படி சரியாக நாங்கள் வாசிக்கணும், புரிந்துக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த எல்லா புக்ஸில் இருந்தும் நாங்கள் உமக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிந்துக்கிட்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஞானமான தெய்வீகமான சாய்ஸஸ் எங்கள் லைஃப்பில் மேக் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஆற்றலை எங்களுக்கு தாங்க. நாங்கள் வந்து ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொண்டு ஞானம் வழியில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஃப்ரீடமே நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு பயப்படுற பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க. இனி இந்த நாளில் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் மனதில் வைத்து இனி நாங்கள் வாசிக்கும் போது இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த புக்ஸை இன்னும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் வாசித்து இதனால் வருகிற நன்மையை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்க உதவி செய்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் இது ரீச் ஆகி அநேகர் இது மூலமாக பயன்பட நீங்கள் கிருபை தரப்போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டும் எங்களோடு நீங்கள் இருந்தீங்க, பேசினீங்க, எங்களுக்கு நிறைய காரியங்களை புரிய வைத்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தி அல்லங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.